உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வீடு தேடி வந்ததுக்கு. நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் இவ்வளோ நாள் நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன், என்னுடைய வாழ்க்கையில் எப்படி அரசியல் வந்தது, இதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா அப்படின்னு நான் மக்கள்கிட்ட கேட்டிருந்தேன். நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். நான் சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாரும் அவ்வளோ அன்போடு வாங்க, நீங்கள் வராமல் வேறு யார் வர்றது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா யூத் பசங்கள்லாம் திட்டுறாங்க, நம்மள என்னென்ன யோசனை பண்ணிக்கிறீங்க வாங்கினேன் அப்படின்றாங்க. ஸோ அவ்வளோ உரிமையோடு கூப்பிட்றாங்க. ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதை இன்னும் கூடிய சீக்கிரத்தில் என் எல்லா ரசிகரையும் கூப்பிட்டு எங்கள் அம்மாவை அந்த ஸ்டேஜில் உட்கார வச்சு அந்த நல்ல முடிவை சொல்லலான் இருக்கேன். ஸோ எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நான் சொல்ல வந்தது இவ்வளோதான். ஸோ இங்கே என்னை வீட்டு தேடி வந்த என்னுடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்கிட்ட சொன்னது இந்த திருநங்கை சிஸ்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க, பார்க்க வந்திருக்காங்க, உங்களுக்கு பொக்கே கொடுக்க வந்திருக்காங்க. நான் ஜிம்மில் இருந்தேன், சரி பார்க்க வந்திருக்காங்க. அப்புறம் ஒரு சிலர் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. பார்த்தா இவ்வளோ அன்புகள் வீட்டாண்ட கூடியிருக்காங்க. வந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. நீங்கள் நினைச்சது கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. தேங்க்யூ. நீங்கள் என்ன கேள்வி அரசியலுக்கு வரப்போறீங்களா இல்லையா, இது முதல்ல தெளிவுபடுத்தணுன்றது மக்கள் எதிர்பார்க்குறாங்க. சார், நான் கமெண்ட்ஸ்லாம் படித்தேன். நான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன். அதை என் ஃபேன்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு எங்கள் அம்மாவை அந்த ஸ்டேஜில் உட்கார வச்சு அந்த முடிவை சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் கேட்குறாங்க, வர்றதுனா வர வேண்டியதானே, ஏன் நீங்கள் மக்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்கன்னு. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு எதுவும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு சிலர் கேட்க மாட்டாங்க மக்கள்கிட்ட. நான் கேட்பேன். அது என்னுடைய ஐடியா. நான் என்ன நினைக்கிறோனோ அப்படி தான் வாழ முடியும். மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வாழ முடியாது. புரியுதுங்களா? மக்கள்கிட்ட ஏன் கேட்கணும்? இவ்வளோ நாள் வீட்டில் அம்மா கிட்டே கேட்டோம், என் தம்பிக்கிட்ட கேட்டோம், எல்லா உறவுகிட்டையும் கேட்குறோம். ஸோ தாய்க்கு நிகராக நினைக்கிற என்னுடைய மக்கள்கிட்ட கேட்குறதுல என்ன தப்பு? இவ்வளோ நாள் என் கூட ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க என் ரசிகர்கள். அப்புறம் திருநங்கை தங்கைகள் கூட நேற்று பேசினேன், என்னுடைய மாற்றுத்திறனாளிகளாலும் கூட பேசினேன். எல்லாருக்கும் பேசி ஒரு வார்த்தை கேட்கறதுல அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறதுல என்ன கெட்டு போகுது? ஸோ நீங்கள் ஏன் கேட்குறீங்கன்ற கேள்வி கேட்குறீங்கல்ல, அது உங்கள் விருப்பம், நீங்கள் கேளுங்க. நான் இனிமேல் எதனா செய்யறதுன்னு மக்கள்கிட்ட கேட்டு தான் செய்வேன். அதுக்குன்னு சின்ன சின்ன விஷயம்லாம் இல்லை. ஏதோ ஒரு பெரிய முடிவு எடுக்கணும்னா மக்கள்கிட்ட கேட்பேன். இது ஏன் ஸ்டைல் இல்லை. ஆல்ரெடி நீங்கள் அரசியலில் இருக்கிறதா தான் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். இந்த ஒரு மாதம் தாவேக அரசு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படி மதிப்பிடுறீங்க, அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? புரியல சார். தமிழக வெற்றி கழக அரசு, விஜய் தலைமையிலான அரசு ஒரு மாதம் கடந்து இருக்கு, முடிச்சிருக்காங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க, எப்படி மதிப்பிடுறீங்க? இந்த ஒரு மாதமாக நான் பார்த்துட்டு தான் சார் இருக்கேன். இந்த அரசு என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு தான் உங்களுடைய கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, ஒரு விஷயம் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. கோவில் முன்னாடி இருக்கிற மதுக்கடையை மூடுறதுன்னுறது, ஸ்கூல் பசங்க ஸ்கூலுக்கு முன்னாடி மதுக்கடையை மூடுறதுன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இந்த கல்வித்துறை அமைச்சர் அவருடைய நடவடிக்கை, அப்புறம் அறநிலைத்துறை அமைச்சர் அவருடைய நடவடிக்கை, இதெல்லாம் வீடியோவில் பார்க்குறோம். உங்களை மாதிரி தான் நானும் பார்த்துட்ருக்கேன். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கூட தேவைப்படுது சார். இப்போ நம்ம ஒரு புதிய ஏரியாவில் போய் நம்ம ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறோம்னு வச்சிங்களேன். அந்த வாடகை வீட்டுக்கு போனவொடனே வீடு பார்க்கும்போது நல்லா இருக்கும் சார். ஓனர் கீ கொடுப்பார். வீட்டுக்குள்ளே போனால் தான் எங்கே பைப்பு சரியில்லை, எங்கே ஃபேன் சுற்றலை, எந்த இடத்துல பெயிண்ட் அடித்து கொட்டுது, உள்ளே போனால் பெருசாக சார் தெரியும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கே அப்படி இருக்குது. ரோட்டில் இருக்கிற தெருநாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புது ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாமல் பார்த்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா, ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க. பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. புதுசாக அரசு வேணும், மாற்றம் வேணும்னு கேட்குறீங்க. மாற்றம் வந்துடுச்சு, மாற்றத்துக்கு கொஞ்சமான டைம் கொடுக்கணும்வா? ஒரு வாடகை வீட்டுக்கே நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. ஒரு அரசாங்கத்தை புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறேன்.
எதிர்கட்சிகள் அதுக்குள்ள விமர்சனத்தை கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. சார் கடுமையான விமர்சனங்கள் அவங்க முன்வைக்கிறதுக்கு ரீசன் வந்து என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் சார் நான் எது இருந்தாலும் மனசில் படுறது ஓப்பனாக பேசுவேன். அதுக்கு பொறாமை தான் சார் காரணம். ஏன்னா விமர்சனங்கள் நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்றது கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு விமர்சனங்கள் வச்சா நல்லாயிருக்கும். கொஞ்சம் டைம் கொடுங்க சார். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லாயிருக்கும். சார் திருச்சி கிழக்குல நீங்க போட்டியிட போறீங்களா? திருச்சி கிழக்கில் சார் நான் முதல்ல அரசியல் வரனா இல்லையான்னு நான் எங்கள் அம்மா முன்னாடியும் எங்கள் ரசிகர் முன்னாடியும் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அது சொன்னப்புறம் அதை பற்றி பேசலாம். சரி, உங்களோட அரசியல் வருகை அறிவிச்சதுக்கு அப்புறம் எதை நோக்கி நீங்கள் பயணம் பண்ண போறீங்க? உங்கள் ரசிகரோட பெரும்பாலான கருத்து தாவேக்காரங்க பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கமெண்ட்ஸ்லையும் தாவேக்காங்கிற பதிவு வந்து அதிகமாக இருக்குது. எப்படி சார் யார் கூட வரணும், எந்த டைமில் வரணும், எப்படி வரணும், என்னுடைய அரசியல் நிலைப்பாடு என்னன்னு நான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன். அதை கூடிய சீக்கிரம் ரசிகர்கள் முன்னாடி சொல்லுவேன். எதிர்கட்சிகள்லாம் ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க விஜய் மீது. சார் யாரோட சேர்ந்து பயணிக்க போறீங்க சார் உங்க அரசியல் வாழ்க்கை? அதெல்லாம் கொஞ்சம் பர்சனல் சார். அதெல்லாம் பர்சனலான விஷயம். ஒரு சில ஃபோன் வந்திருக்கு, எல்லாம் சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க, வாங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ண கூப்பிட்டுருக்காங்க. எனக்கு என்ன நான் ட்ரஸ்ட் வச்சு நடக்கும்போது எல்லா கட்சி தலைவர்கிட்டையும் நான் போய் ஹெல்ப் கேட்டிருக்கேன் சார். எல்லாரும் வந்து எனக்கு எதிரி இல்லை, எல்லாரும் எனக்கு நண்பர் தான். ஸோ எல்லாருக்கிட்டையும் அட்வைஸ் வாங்கி பெரியவங்ககிட்ட எல்லா கட்சி தலைவரும் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு என்னுடைய முடிவை சீக்கிரமா அறிவிப்பேன் சார். சார் ரஜினி அவர்களோட இது குறித்து ஏதாவது பேசுனீங்களா? உங்களுடைய அரசியல் இந்த மூவ்மெண்ட், அதாவது வரவேணா வரவேணுன்றது ரஜினி அவர்களோட ஏதாவது பேசுனீங்களா, உரையாடினீங்களா, கலந்தாலோசிங்களா? அவர் ஆசீர்வாதம் இல்லாமல் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் சார். ஸோ அவருடைய ஆசீர்வாதத்தோடு தான் நான் எல்லாம் பண்ணுறேன். என்ன சொன்னாங்க சார் நீங்க அரசியல் புதுசா வரவே அண்ணாமலை புதுசா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வேலையை பார்க்குறீங்க. ஏன் சார் புரியல? அண்ணாமலை அவர் புதிய இயக்கத்தை தொடங்க திட்டமிட்டிருக்காரு. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வேலையை பார்க்குறீங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலை யார் வேணா வரலாம் சார். நல்லது பண்ணுறதுக்கு யார் வேணா வரலாம்ல. ஸோ அண்ணாமலை சார் மட்டும் இல்லை, அவர் நல்லா படித்தவர், நல்ல அரசியல் புரிதல் இருக்கிறவர். ஸோ புது புது ஆளுங்க வர்றது நல்லது தானே சார். ரஜினி சார் என்ன சொன்னாங்க? ஆல் தி பெஸ்ட்டுங்க. ரஜினி சாரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா பேசுறதுக்கு? இப்போ ஆமாம் சார், என் முடிவை தெரிவிச்ச அப்புறம் எல்லாருக்கிட்டையும் போய் ஆசீர்வாதம் வாங்கணும்ல. மேடை நிகழ்வு எப்போ எதிர்பார்க்கலாம்? மேடை ஏற்றம் எப்போ எதிர்பார்க்கலாம் சார்? கொஞ்சம் சீக்கிரமாகவே சார். ஏன்னா அது ஒரு விஷயம், ஒரு புது விஷயத்தை நம்ம முன்னெடுத்து போக போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்து கரெக்டான தேதியை சார் உங்களெல்லாம் கூப்பிடாமையா சார் பண்ணிவிடுவோம். ஏன்னா நான் டான்ஸ் மாஸ்டர்லேருந்து வளர்ந்த வரைக்கும் எங்கள் பத்திரிகையாளர் எல்லாருமே என் கூட வந்து சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. எல்லாம் என்னுடைய நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நீ கூட வந்திருக்கீங்க. நீங்களும் ஒரு ஃபேமிலி மெம்பர் தான். உங்களை எல்லாரையும் கூப்பிடுவேன், எல்லா ப்ரெஸ் மீட்டும் நான் அட்டன் பண்ணுவேன், எல்லாரையும் பார்ப்பேன். ஸோ உங்ககிட்ட சொல்லாமல் எந்த ஒரு விஷயமும் செய்ய மாட்டேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. உங்களில் யார் அடுத்த GD நாயுடு? பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க.